ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக். இந்த வீடியோவில் நாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட யூசஸ்லாம் என்ன, அண்ட் இதோட ஸ்கோப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லாங்குவேஜ்னால் என்ன, இந்த லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் கூட கம்யூனிகேட் பண்ணுறது தான் இந்த லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. இதை வந்து ஹியூமன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹியூமன் வந்து பேசுகிறது மூலமாகவோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறது மூலமாகவோ இன்னொரு ஹியூமன் கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. இப்போ ஹியூமன் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இது எல்லாமே ஹியூமன் லாங்குவேஜஸ் தான். ஹியூமன் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு ஹியூமன் டு ஒரு ஹியூமன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜஸ். ஓகே, இதுவே ஒரு ஹியூமன் ஒரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹியூமன் லாங்குவேஜை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு இந்த ஹியூமன் லாங்குவேஜ் தெரியாது. ஒரு ஹியூமனும் ஒரு கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு ஹியூமன் டு கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இப்போது ஹியூமன் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்ட்டு அடுத்து பார்ப்போம். ஜாவா, C++, காட்லின், பைத்தான் இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான லாங்குவேஜஸ் இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஆனால் இப்போது கரண்ட் வேர்ல்டில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டாப்பாக பாப்புலர் லாங்குவேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைத்தான், ஜாவா, C++, ஸ்விஃப்ட், சிஹாஷ், காட்லின், கோ, PHP, ஜாவாஸ்கிரிப்ட். இந்த லாங்குவேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கரண்ட் வேர்ல்டில் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லாங்குவேஜில் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட யூசஸ்லாம் பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல், லேப்டாப், ஆண்ட்ராய்ட் டிவி இந்த மாதிரி டிவைசஸ்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே ஆப்பு, சாஃப்ட்வேரு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் உள்ள. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்ஸு, சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோக்ராமர்ஸ். இந்த ப்ரோக்ராமர்ஸ் எப்படி இதை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி தான் இதெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்கள வந்து டெவலப்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த டெவலப்பர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஆப்ஸு, சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாத்தையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போது கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கோடிங் எழுதி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். நம்ம எதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணிக்க தான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறோம். ஓகேவா, இப்போது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போது இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கிராமர் சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல. அது என்ன அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுதான் கிராமர். அதே மாதிரி எல்லா லாங்குவேஜுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான், ஜாவா, C++ இது மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நம்ம வந்து கோட் எழுதணும். இந்த கோட் எழுதி தான் கம்ப்யூட்டருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். நம்ம செட் ஆஃப் கோட் எழுதுவோம் தெரியுமா, லைன் பை லைன் கோடு. இதை வந்து செட் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட் ஆஃப் கோட்ஸை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் எழுதி தான் நம்ம ஒரு ஆப்போ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப், சாஃப்ட்வேர், ஓஎஸ் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். இப்போது நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் C++ சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு யாருக்காச்சும் C++ கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து இந்த சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து C++ லைட்டாக தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஒன்றுமே தெரியலனாலும் சரி, இந்த சீரியஸ் பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மிஷின் லாங்குவேஜ் பற்றி லைட்டாக பார்த்துருவோம். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே மிஷின் லாங்குவேஜ் தான். ஓகேவா, இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமர் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா 0 to 1 தான் எடுத்துக்கும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே
இந்த பைனரி வேல்யூஸ் மட்டும்தான் 0 to 1. ஓகேவா? இப்போ ஏவோட பைனரி வேல்யூ என்னவோ அதை மட்டும்தான் 0 to 1ஸாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். நம்ம சொல்கிற கோடிங்ஸ், நம்ம கொடுக்குற கோடிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் வந்து பைனரி வேல்யூஸாக தான், ஐ மீன் 0 to 1ஸாக தான் கன்வெர்ட் பண்ணி எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா இதை பாருங்கள். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதோட ஒர்க்கு என்ன அப்படின்னா, நம்ம டைப் பண்ணுற கோடிங்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி 0 to 1ஸ் பைனரி வேல்யூவை தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போது அந்த கம்ப்யூட்டர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதோட அவுட்புட்டை வந்து 0 to 1ஸ் ஐ மீன் பைனரி வேல்யூவாக கம்பைலர்கிட்ட கொடுக்கும். அந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை மறுபடியும் கம்பைல் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி நம்மளோட லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போது நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பார்த்து. இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே நடக்கிற ஒர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கோப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதால நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஒரு கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம், வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணலாம், அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட டெவலப் பண்ணலாம். இது மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதால இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். இப்போ வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் வந்து ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதாவது இந்த லாங்குவேஜ் படித்தா இது பண்ண முடியும், இந்த லாங்குவேஜ் படித்தா இது பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனி பர்பஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட பர்பஸே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணுறது தான். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா, இப்போது ஒரு வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரண்ட்டை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கள்ல, அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுவாங்க. இதே நீங்கள் வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா PHP, ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, பைத்தான், ரூபி, ஷியாஷ் இந்த லாங்குவேஜ்லாம் படிச்சிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, சர்வர் சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்குற டேட்டாலாம் பின்னாடி போகும்ல, அந்த டேட்டாவில் இருக்க டேட்டா பேஸ் இது எல்லாத்தையுமே வந்து சர்வர் சைட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சர்வர் சைட் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லாங்குவேஜ்லாம் படிக்கலாம். ஏன்னா இப்போது வந்து கரண்ட் வந்து இந்த லாங்குவேஜ் தான் வந்து பாப்புலராக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து நிறைய டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாவா, C++, பைத்தான் இந்த லாங்குவேஜ்லாம் படிச்சிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்விஃப்ட்டு, ஜாவா, ஷியாஷ் இந்த லாங்குவேஜ்லாம் படிச்சிங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஐஃபோனுக்குலாம் வந்து ஆப் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்விஃப்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த லாங்குவேஜ் நீங்கள் படிக்கலாம். ஏன்னா இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நிறைய ஐஃபோன் ஆப்ஸ் டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த லாங்குவேஜ் படிச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஐஃபோனுக்கு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் கேம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா C++ அண்ட் ஷியாஷ் இந்த லாங்குவேஜ் படிச்சிங்கன்னா நீங்கள் கூட கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் முன்னையே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து C++ சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து C++ கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து C++ வீடியோஸ் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து C++ லைட்டாக தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் அதை பார்த்து அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கலாம். ஒன்றுமே தெரியாது அப்படின்னாலும் இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் C++ கற்றுக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நாங்கள் நிறைய எக்ஸசைஸ் கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் வந்து கற்றுக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.